உங்க விருப்பங்களை ஈர்க்க நீங்க காசு செலவு பண்ண வேண்டாம். பல வருஷங்கள் வெயிட் பண்ணவும் வேண்டாம். உங்களுக்கு தேவையானது உங்க மூளையில இருக்கிற ஒரு சின்ன ரகசியம் தான், ஒரு டோபமின் ஹேக். இது மேஜிக் இல்ல, சயின்ஸ். நீங்க இதை பயன்படுத்த கத்துக்கிட்டா நீங்க நினைச்சதை விட வேகமாகவே உங்க இலக்குகளை அடையலாம். Are you ready? Welcome to Soulful Space. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டோபமின்னா உங்க மூளையில இருக்கிற நல்லா இருக்குன்னு உணர வைக்கிற ஒரு வேதிப்பொருள். ஆனா ஒரு விஷயம் கவனிங்க, இது உங்களை சந்தோஷமா மட்டும் வச்சிக்காது, இது உங்களை ஆக்டிவ் ஆயிக்க செய்யும். நீங்க ஒவ்வொரு சின்ன இலக்க அடையிற போதும் டோபமின் உங்களுக்கு இன்னும் முன்னாடி போக ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குது. நிறைய பேரே அவங்க விருப்பங்களை ஈர்க்கிற முயற்சியை இடையில கைவிட்டுறாங்கன்னு தெரியுமா? அவங்க பெரிய ரிசல்ட்ஸ் வந்த பிறகுதான் நல்லா ஃபீல் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்பதான் நல்லா ஃபீல் பண்ண ஏழும்னு நம்புறாங்க. அந்த பெரிய விஷயம் கிடைச்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறாங்க. ஆனா உங்க பிரெயினுக்கு இப்போதே சின்ன சின்ன வெற்றிகள் தேவை, மாச கணக்கு கழிச்சு இல்ல. டோபமைன் பயன்படுத்தி உங்க விருப்பங்களை எப்படி வேகமா ஈர்க்கலாம்னு இங்க பாருங்க. ஸ்டெப் நம்பர் 1, உங்க பெரிய இலக்குகளை சின்ன சின்ன தினமும் முடிக்கக்கூடிய செயல்களா பிரிச்சுக்கோங்க. நம்பர் 2, நீங்க ஒவ்வொரு சின்ன வெற்றியையும் கொண்டாடுங்க, சிரிங்க, சந்தோஷமா இருங்க. ஒரு சின்ன வெற்றிக்கு ஒரு டான்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஆமா நான் நெருங்கிட்டேன்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. ஸ்டெப் 3, உங்க மூளை அடுத்த கட்டத்தை அடைய ஏங்க ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த சின்ன வெற்றிகளை அடுக்கிக்கிட்டே போங்க. எக்ஸாம்பிளா நாங்க ஒரு விஷயம் பார்ப்போம். நீங்க ஒரு பெரிய யூடியூப் சேனல் ஒன்னு ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த பிறகுதான் கொண்டாடணும்னு இல்ல. இன்னைக்கு ஒரு நல்ல தம்ப்நெயிலை உருவாக்கினதுக்கு கொண்டாடுங்க, ஒரு ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சதுக்கு கொண்டாடுங்க, உங்க முதல் வீடியோக்கு ஒரு கமெண்ட் வந்ததும் கொண்டாடுங்க. ஒவ்வொரு சின்ன வெற்றியும் உங்க மூளைக்கு இந்த சிக்னலை அனுப்பும், இது வேலை செய்து இன்னும் நிறைய செய்யணும். இது உங்க மொமெண்டம் அதிகப்படுத்தும். நினைவுல வச்சுக்கோங்க, மேனிஃபெஸ்டேஷன் என்பது சந்தோஷத்துக்காக காத்திருக்கிறது இல்ல, அது இப்போதே சந்தோஷத்தை உருவாக்குறது தான். ஒவ்வொரு சின்ன வெற்றியையும் கொண்டாடி உங்க மூளைய உங்க கனவு வாழ்க்கைக்கு கூட்டிட்டு போங்க. அடுத்த எபிசோட்ல உங்க வாழ்க்கைய முழுசா மாத்த போற ஒரு சக்தி வாய்ந்த டூலை பத்தி பார்க்க போறோம். அது வேற எதுவும் இல்ல, உங்க கனவு வாழ்க்கைய ஸ்கிரிப்டிங் செய்வதுதான்.